Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB, Modern Literature. Particularly, we are discussing John Milton's Paradise Lost, Book 9, and we are somewhere in the middle of this book. இந்த என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, the serpent வந்து Satan in the form of serpent has met Eve in the rose garden, and he is trying to talk to Eve, and he is addressing Eve in flattery terms. அவளை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். அப்ப புகழ்ந்து பேசும் பொழுது Eve is filled with wonder. The sense of wonder engulfs her. அவளை வந்து பயங்கரமா அவ வந்து அப்படியே ஒரு பிரமிப்போடு அந்த சர்பண்ட பாக்குறா. ஏன் அப்படின்னா அவ நம்பின விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் படைக்கும் பொழுது மனிதனுக்கு மட்டும்தான் பேச்சு திறனை கொடுத்தார், மற்ற எந்த பீஸ்டுக்கும் பேச்சு திறன் அல்லது சிந்திக்கும் திறனை கொடுக்கவில்லை அப்படின்னு அவ நம்பி இருந்தா. ஆனா இங்கே ஒரு பீஸ்ட் பேசுறத பார்த்தோம்னா அவருக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. கடவுள் நம்ம கிட்ட உண்மையை தான் சொன்னாரா, இல்ல நமக்கு தெரியாம வேற ஏதாவது பீஸ்டுக்கு இந்த பேச்சு திறனையும் நம்பக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய திறனையும் கொடுத்துட்டு நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காரா அப்படின்னு கடவுளை வந்து லைட்டா டவுட் பண்ண ஆரம்பிக்கிறா. டவுட் பண்ணிட்டு என்ன பண்றா அப்படின்னா, she wants to address serpent. நேரா அந்த சர்பெண்ட்டை வந்து அந்த சர்ப்பத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல போறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, she is addressing serpent as a subtlest beast of all the earth. Serpent is considered to be a subtle beast. சட்டில்னா ரொம்ப ஸ்விஃப்டா இருக்கக்கூடிய பீஸ்ட், ரொம்ப சட்டிலா இருக்கக்கூடிய பீஸ்ட். அந்த பீஸ்ட பார்த்து சொல்றான், I have a great doubt. என்ன டவுட் அப்படின்னா, only we human beings are endowed with the faculty of speech. பேசக்கூடிய திறன் மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதாக நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனா what a miracle, I see a beast talking அப்படின்னு அவ என்ன பண்றா, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரமிப்பை வார்த்தைகளாக அந்த சர்பெண்டை நோக்கி ஒரு கேள்வியாக அவ எடுக்கிறா. உடனே அவ என்ன பண்ணுது பாருங்க, சர்பெண்ட் முடிவு பண்ணிருச்சு, ஆகா இவன் நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சேட்டன் முடிவு பண்ணிட்டான். டீச்சர்ஸ் கைண்ட்லி மியூட் யுவர் செல்வ்ஸ். திடீர்னு யாரோ ஏதோ சொல்ற மாதிரி இருந்தது, திடீர்னு பார்த்தா அங்க குழந்தைய வந்து ஏதோ கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பண்ணும் பொழுது அந்த மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அப்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்ப ரொம்ப வண்டர்ல சென்ஸ் ஆஃப் வண்டரோடு அந்த ஈவ் என்ன பண்றா, அந்த சர்பெண்ட் கிட்ட கேக்குறா, ஹவு கம் யூ ஸ்பீக், டெல் மீ, எப்படி உனக்கு இந்த எபிலிட்டி வந்துச்சு அப்படின்னு. அந்த சேட்டன் வந்து கொஞ்சம் ஹாப்பி, மனசுக்குள்ளார சந்தோஷம், உள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு டான்ஸ் போடுறான். டான்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான், வெளியில கம்போஸ்டா இருந்து என்ன சொல்றான், he is going to again get her more. இன்னும் கொஞ்சம் அவளை புகழ்ந்து பேசலாம்னு முடிவு பண்றான். எப்படி அட்ரஸ் பண்றான் பாருங்க, he is described as a guile tempter. Guile, look at there in 567 there is a description of Satan as a guile. Guile na clever னு ஒரு மீனிங் இருக்கு, இன்னொரு மீனிங் வந்து dishonest fellow. So he is a tempter who is clever, he is a tempter who is dishonest. He is addressing Eve as a reply. என்ன சொல்ற பாருங்க, டைரக்டா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க கெட்டவங்க எல்லாம். உங்க பேர் என்ன அப்படின்னா, நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் வந்து பொய் சொல்றான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பொய்யன் முத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த சேட்டன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பாம்பின் வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த சேட்டன் அழகா ஈவை பார்த்து சொல்றான், யூ ஆர் த எம்ப்ரஸ் ஆஃப் திஸ் ஃபேர் வேர்ல்ட். இந்த உலகத்தின் ரூலர் நீங்க தான். யூ ஆர் த ஃபீமேல் ரூலர், யூ ஆர் ரெஸ்பிளண்டன்ட் ஈவ், யூ ஆர் அ வெரி அட்ராக்டிவ் உமன். நான் இந்த மாதிரி ஒரு அழகிய இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. அரசியே வாழ்க, நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நான் உங்க அடிமை சாமி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவன் வந்து இறங்கி வந்து தன்னையே தாழ்த்திக்கிட்டு அவளை வந்து என்ன பண்ண போறான், டிசீவ் பண்ண போறான் பாருங்க. சாமி நீங்க தான், அம்மா தாயே நீங்க தான் எனக்கு தலைவி அப்படின்னு இந்த கும்பிடு போடுறவங்களே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு கும்பிடு போட்டு என்ன சொல்றானா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, யூ கமெண்ட் மீ ஃபார் அ ஆன்சர் அண்ட் ஐ வில் கிவ் யூ அ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, சர்பெண்ட் சொல்றான், ஒரு காலத்துல நான் பேச முடியாமல் இருந்தது உண்மைதான். ஐ வில் டெல் யூ
ஹவு ஐ கெயின் த எபிலிட்டி டு ஸ்பீக் அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்றான். பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ரொம்ப பசியா இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹங்க்ரி. என்ன பண்றேன், லைக் ஆல் தி அதர் பீஸ் ஐ வாஸ் ஆல்சோ unable to speak, but one fine day I gazed the trodden herb, the object of thought, and lo, as was my food. என்ன பண்ணேன், என் ஃபுட்டை தேடி ஒவ்வொரு செடி கொடியா அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு இடத்துல எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்தது. There was a pleasant odor which was coming, which was pleasing to me. ஏன் அப்படின்னா, I am a serpent and serpents love, okay, serpents love what அப்படின்னா, serpents love goat milk. இது ட்ரெடிஷன்லயும் இருக்கு, மித்தாலஜிலையும் இருக்கு. அந்த சர்பன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் கோட் மில்க், அதுவும் ரா மில்க் அப்படின்னா பாயில் பண்ணாத மில்க் ரொம்ப பிடிக்குமா. அப்ப என்ன சொல்றான், ஒரு நாள் இப்படியே அலைந்து திரியும் பொழுது ஐ ஹேப்பன் டு ஸ்மெல், ஓகே, ஸ்மெல் தட் மில்க் ஆஃப் அ கோட். அங்க கீழே இருக்கு பாருங்க, லைன் நம்பர் 580 இருந்து. ஓகே, என்ன பண்ணேன், அப்படியே ஒரு ட்ரீ பக்கம் போனேன். அந்த ட்ரீ பக்கத்துல இருந்து ஒரு அருமையான அந்த பால் வாடை வந்தது. அந்த பால் வாடை எங்கடா வருதுன்னு பாத்தீங்கன்னா, I happened to see a goodly tree far at a distance, filled with fruit of fairest colors mixed. தூரத்துல ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீல பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து மல்டி கலர்டு ஃப்ரூட்டா இருந்தது. என்னென்ன கலர்ல இருந்தது, ரெட் அண்ட் கோல்டன் கலர். என்னடா அங்க இருந்து தான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீயை நோக்கி போனேன். அந்த ட்ரீ மேல ஏறினேன். அந்த ட்ரீயினுடைய அந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் அந்த பால் வாடை வந்தது. எந்த மாதிரி பால் வாடை அப்படின்னு சொன்னீங்கன்னா, குட்டி ஈன்ற அந்த ஒரு ஆடு, ஒரு eve or a goat, when it is having little ones, sometime when the little ones are away, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடர் வந்து ஃபுல்லா ஆயிடும். அந்த bladder of milk will be full. Sometime even without the intention, அந்த milk starts dropping down. அந்த milk உடைய வாசத்தை நுகர்ந்து கொண்டு அங்கிருந்து பாம்பு அந்த மாதிரி ஜீவராசிகள் அங்க வந்து அந்த பாலை குடிக்குமாம். அப்ப அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன், அழகா அந்த தாயின் மடியின் பால் வாசத்தை நுகர்ந்து கொண்டு ஒரு குழந்தை எப்படி வந்து விதவுட் மச் தாட் அந்த பிரஸ்டை நோக்கி, ஒரு குழந்தை எப்படி வந்து பெரிய அளவுக்கு யோசனை இல்லாம அந்த பிரஸ்டை நோக்கி அந்த வாசத்தை நுகர்ந்து போகுமோ, அதே போல நானும் அந்த பழத்தை நோக்கி சென்றேன். அந்த ட்ரீயை பார்த்தேன், அந்த பழத்தை பார்த்தேன். இட் ஆக்சுவலி கிண்டில்டு மை டிசையர். எனக்கு டிசையர் அதிகமா வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், ஐ டேஸ்டட் தோஸ் ஃபேர் ஆப்பிள்ஸ். ஆப்பிள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a healthy fruit. நம்ம டாக்டரே அட்வைஸ் பண்றாங்க, ஆப்பிள் a day keeps doctor away. ஆனா அங்க ஜான் மில்டன் என்ன பண்ணாரு, ஆப்பிள் இஸ் a formidable fruit அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதனாலதான் இந்த ஆப்பிள் இந்த இடத்துல போனதுனால அங்க புடிச்சிட்டாங்க. பிடிச்சதுனால ஆடம் சாகக்கூடாதுன்னு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிட்டதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுது, there is a protruding structure, it is named as Adam's apple. ஓக்கல் கார்டுக்கு பேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள். ஓக்கல் ட்ராக், ஓக்கல் கார்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு protruding structure மேலுக்கு, அதுக்கு பேர் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஸ்டோரியும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போகணும். ஹிந்து மித்தாலஜியில அந்த பார்க்கடலை வந்து அந்த தேவர்கள் கடையும் பொழுது அங்க ஆழக்கால விஷம் வந்தது. அந்த ஆழக்கால விஷத்தை வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது சிவன் வந்து அதை குடிச்சாரு. சிவனுடைய முகம் மாறிடுச்சு, அப்படியே நீல கலர்ல மாறினோன்னே அந்த பக்கத்துல வந்து என்ன பண்ணாங்க, பார்வதி அவ கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அப்ப இந்த முகம் மட்டும் நீல கலர்ல மாறிச்சு, அதுக்கு கீழே அது இறங்கல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கதை தான் இங்க. என்ன பண்றாங்க, நான் அதை சாப்பிட்டேன், அங்க இருக்கிற ஃப்ரூட் சாப்பிட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் ஹங்க்ரி. அண்ட் ரெண்டு விஷயம் என்ன வந்து இன்னும் அதிகமா சாப்பிட மோட்டிவேட் பண்ணுச்சு. வாட் ஆர் த டூ திங்ஸ்? நம்பர் ஒன், இட் இஸ் ஹங்கர், பசி. இன்னொன்னு தாகம். இந்த ரெண்டும் they are described as powerful persuaders. இந்த பவர்ஃபுல் persuaders என்ன அதிகமா தூண்ட நான் என்ன பண்ணேன், என்னுடைய
உணர்வுகளை பொருட்படுத்த முடியாம என்ன பண்றேன், பசியின் கொடுமையினால அந்த பழங்களை என்ன பண்ணேன், நன்றாக கடித்து கடித்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், ஆகா அப்படின்னு போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுள்ளே ஒரு மாற்றத்தை நான் கவனித்தேன். வாட் இஸ் த மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ சென்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டரேஷன் இன் மீ. லைன் நம்பர் பாருங்க, 597, 98, 99ல. What are the strange alteration? I realized that I gained a reason in my mind. இது வரைக்கும் எனக்கு ரீசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஆனா the first time I felt that I was reasoning. இது சேட்டன் வந்து அந்த சர்பன்ட்குள்ளர சர்ப்பத்தின் வடிவில் இருக்கக்கூடிய சேட்டன் சொல்லக்கூடிய விஷயம் ஈவு கிட்ட சொல்லுது. ஒரு காலத்துல எனக்கு ரீசனே இல்லை, ஆனா என்னால இப்பொழுது சிந்திக்க முடிகிறது என்பதை நான் உணர்ந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, I had the power of thought and speech. Okay, அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது என்னால் பேச முடியும் என்பது. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியே உட்கார்ந்து என்னுடைய அந்த சிந்திக்கும் திறனை கொண்டு மேலே ஹெவன் எப்படி இருக்கும், கீழே எர்த் எப்படி, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், இடைப்பட்ட அந்த மிடில் ஸ்பியர், ஹையர் ஸ்பியர், the earth and the middle sphere. அந்த மிடில் ஸ்பியர்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் கற்பனை திறனை பயன்படுத்தி யோசிக்க ஆரம்பித்தேன் உட்கார்ந்து கொண்டே. இது ரீசன் உள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த இமேஜினேஷன் கெப்பாசிட்டியும் இருக்கும். அப்ப இது எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:10ல அழகா சேட்டன் வந்து, அந்த சர்ப்பத்தின் வடிவு இருக்கக்கூடிய சேட்டன் வந்து ரொம்ப கன்னிங்கா ஈவ திருப்பியும் அட்ரஸ் பண்றா பாருங்க. சாவரின் ஆஃப் கிரீச்சர்ஸ், யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டட் பீயிங்ஸ், யூ ஆர் த யூனிவர்சல் டேம். உலக அழகி, பிரபஞ்ச அழகி நீதான். சோ டாக்ட் த ஸ்பிரிட்டட் ஸ்லை ஸ்னேக். ஸ்லைனா கன்னிங்னு அர்த்தம். ஸ்பிரிட்டட் ஸ்னேக், ஸ்லை ஸ்னேக் ஸ்போக் டு ஈவ் and Eve was more amazed at the reply. உடனே அடுத்து அவ கொஸ்டின் கேட்கிறா பாருங்க. ஈவ் வந்து மாட்டிக்கிட்டான் வலையில, அவன் பின்ன வலையில, சேட்டன் பின்ன வலையில ஈவ் மாட்டிக்கிட்டா. அடுத்து அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். அப்ப அவனை நோக்கி இன்னொரு கேள்வி கேட்கிறான். நீ சொல்றீல அந்த ட்ரீ எங்க எங்க இருக்கு அந்த ட்ரீ? பிகாஸ் த ஈடன் இஸ் a very big garden. இந்த கார்டன்ல பலவிதமான ட்ரீஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. நாங்களே கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எங்களுக்கு தெரியாம இந்த ஒரு அழகான ட்ரீ இருக்குன்னு சொல்ற, இவ்வளவு பவர்ஃபுல் ட்ரீ இருக்குன்னு சொல்ற, எங்க இருக்கு? நாங்க இருக்கிற எங்களுக்கு கிடைச்ச டைம்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் இருக்கு, எங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. நீ எந்த ட்ரீல வேணுமோ, நாங்களே கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பலாயிரக்கணக்கான மரங்கள் இருக்குன்னு, எந்த மரம்னு எனக்கு கரெக்டா காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவன் மெதுவா கொஞ்சலா கேட்கிறா. உடனே சர்பன்ட் என்ன சொல்றான், எம்ப்ரஸ், உத்தரவிடுங்கள் ராணி, இதோ வருகிறேன், நீங்க உத்தரவிட்டீங்கன்னா உங்களை அந்த ட்ரீ பக்கம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எம்ப்ரஸ் the way is ready, come on follow me அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அழகா அவன் என்ன பண்றான், நெளிந்து நெளிந்து he is crossing the fountain, he is crossing a thicket, he is crossing myrrh, he is crossing palm trees and he is leading Eve to the miraculous tree. போகும்போது அவன் தனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். Look at the lines there. 6:31ல lead then said Eve, okay take me, lead me the way அப்படின்னு அவ அழகா சொன்னோன்னு இவன் என்ன பண்றான், he leading swiftly in tangles and made intricate seem straight. எதெல்லாம் வளைந்து எழுந்து இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். He was moving swift to mischief. அவன் மிஸ்chief கேம் பிளே பண்ண போறான். பயங்கர மிஸ்சீவியஸ் ஃபெலோ இஸ் சேட்டன். அதனால என்ன பண்றான், ரொம்ப ஸ்விஃப்டா தன்னுடைய கேமை பிளே பண்றதுக்கு ரொம்ப வேகமா அவன் என்ன பண்றான், ஈவ கூட்டிக்கிட்டு வேகமா போறான். எங்க போறான் பாருங்க. அவன் போகும்பொழுது he is crossing bogs, he is crossing Maya, through pond and pool, shallow up and lost, from sucker for so glistered the dire snake. ரொம்ப அவன் என்ன பண்றான், எப்படியாவது அவளை டிஸ்ட்ராக்ட் ஆக விடாம தன்னுடைய டார்கெட்டை நோக்கி கூட்டி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அந்த நேரத்துல நம்முடைய நரேட்டர் சொல்றாரு பாருங்க, ஈவ பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, into fraud led Eve, our
credulous mother, நம்ம mother of the mankind is Eve. She is a woman who trusted the snake, but the snake is a fraud because the man who is actually steering the snake is Satan. அவன் தான் ஒரு fraud fellow. அவன் என்ன பண்றான்? He is leading the trusting lady to the tree of prohibition. Prohibited tree க்கு கொண்டு போறான். And this prohibited tree is the root of all our woes. இன்று மனித குலம் சந்திக்கக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் எல்லா தீங்கிற்கும் மூல காரணமாக இருந்தது அந்த forbidden tree தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாம இந்த சர்ப்பத்தை நம்பி யார் அங்க போய் மாட்டிக்கிறா? Eve மாட்டிக்கிறா. And the serpent, he was leading her to mischief. I think with that I'll be stopping for the day. நாளைக்கு ஏன்னா வேற